அவங்களே போட்டு தந்துட்டாங்க. அப்படியே இருங்க. கிலோமீட்டர் வெறும் 41 ரூபா தரான். ஒரு 620 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன். மழை ஃபுல்லாக வருதுங்க. மழை அவ்வளோ தூர ஆரம்பிச்சிச்சு. கலாஷ்னிகாவ் அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவனோட அடுத்த குறியே நீங்க தான். சுகேஷ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. இங்கே தான் மழை வரல. 9 கிலோமீட்டர் 41 ரூபா அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. என்ன கணக்கு சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல. 9 கிலோமீட்ரு 41 ரூபா. என்னங்க சத்தியமாக இது ஒன்றும் புரியலைங்க. கடுப்பேரு என்னான்னு தெரியல. போய் சாப்பிட்டாங்க பார்த்தா தெரியும். நான் வேறு பேகு எதுவுமே வரல. அது டிஷர்ட் மட்டும், அதாவது எனக்கு இன்னும் ஸ்விக்கி பேகே வரல. ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. எனக்கு ஏன்னு தெரில ஒன்றும் வரல பேகு. சரி நான் ஓப்பன் பண்ணிட்டா? சரிண்ணா சரிண்ணா. சரி சரி. பார்த்து பெரிய பெரிய ஆர்டராக போடுறாங்க. சத்தியமாக முடியல. பெரிய பெரிய ஆர்டர்னா பல்க் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. தெரிஞ்சிங்களா? இதில் ஒன்று வச்சிங்கன்னா இங்கே ஒன்று வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேக் இல்லாமல் பேக் கம்பல்சரி வாங்கி ஆகணும். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல. வயிறெல்லாம் எரியுதுங்க. சத்தியமாக ஒன்றும் முடியாது. ஏன்னா 9 கிலோமீட்டர் வெறும் 41 ரூபா தரான். எப்படிங்க நான் சொல்கிறது? 9 கிலோமீட்டர் வெறும் 41 ரூபா தரான். அது ஸ்விக்கி கம்பெனிக்காரன் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டரு. எத்தனை டைமு? 1 டைமு ஆல்ரெடி இதான் செகண்ட் ஆர்டரு. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தாச்சு. அது கிட்டத்தட்ட அது ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு 35 ரூபா பையன். சத்தியமாக என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைங்க. எவ்வளோலாம் கொடுத்தா இந்த மாதிரி ஆர்டர் கேன்சல் பண்ணால் இன்சென்டிவ் வராது. பிரச்சனையாக தான். அது என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை நான் போய்ட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டேன். 41 ரூபா கொடுத்து கரெக்டாக 42 ரூபா கொடுத்தாங்க. சரியா 42 ரூபா கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணுறது? அது இல்லாமல் இன்னொரு வேலையில் நான் போச்சுங்க. என் சிம்மில் விஐ சிம்மில் அதாவது ஸ்விக்கி ஓடுறல அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் காலி ஆகிடுச்சு. மாற்றி ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது சொல்லி சார் எப்பயுமே எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நாங்கள் அங்கே ஜோனுக்கு தான் போய்ட்டு எதனா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இல்லைங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி என்ன பண்ணுறது சார் சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல. 240 ரூபாங்க. 1 ரூபாவா 2 ரூபாவா? 240 ரூபா. இதே மாதிரி தான் ஒரு டைமு. இப்போ தாங்க வந்து சேர்ந்தேன். அதுக்குள்ளே இன்னொரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. இதுக்கும் அதே தான். 8.5 கிலோமீட்டருக்கு 35 ரூபா. என்னங்க கணக்கு இது? ஒன்றுமே புரியல. இதுங்க இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு வர்றது நம்மள்ட்ட இருக்கும். ஆனால் மொத்தத்தில் வந்து இன்றைக்கி 240 ரூபா பட்டியை போட்டது முடிஞ்சு போச்சு. அது 240 ரூபா மிஸ் ரீசார்ஜ். கா ப்ளீஸ் வெயிட். ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் டெலிவரி பண்ணியாச்சு. 36 ரூபா 8.5 கிலோமீட்ரு. நீங்களே பார்த்துக்கோங்க என்ன கணக்கில் டிவிடி பார்த்தாங்க. மட்டும் சொல்கிறேன். கன்ஃபார்ம் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த இன்சென்டிவ் மட்டும் இல்லைன்னா இதில் யாருமே ஒருத்தங்க வேலை செய்ய மாட்டாங்க. இதில் தான் ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் இன்சென்டிவ் மட்டும் இல்லாமல் இருக்கட்டும். மற்ற யாருமே கம்பல்சரி கன்ஃபார்ம் வேலை செய்யவே மாட்டாங்க. அதுதான் உண்மை.
இவன் இவ்வளோ கம்மி தராங்க. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது ஜொமேட்டோ மேலில் தோணுது. ஒருவேளை நமக்கு மட்டும் தான் இப்படியா இல்லை எப்படி ஒன்றுமே புரியல. இல்லை மேம், கரெக்டாக இப்போ ஸ்கூல் பக்கத்தில் நிற்கிறேன் மேம். எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக் இல்லை மேம், அதுக்கு அப்படியே இருங்க. டெலிவரி போயிட்டு ஓகே மேம். 146 ரூபா ஏர்ன் பண்ணிடுறேன். மொத்தமாக 4 ஆர்டரு 146 ரூபா. ஆனால் தூரமாக போடுறாங்க. லாங் ஆர்டர் எல்லாம் போடுறது எல்லாமே லாங் ஆர்டர் தான், ஜோனை தாண்டி தான் போடுறாங்க. ஆனால் ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக தராங்க. கிட்டத்தட்ட எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் இந்த நம்ம தான் போடுறது. ஆனால் ஏர்னிங்ஸ் மட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க. கொஞ்சம் நஞ்சம் ரொம்ப கம்மியாக தராங்க. அந்த பேர் ஒன்று சொல்லணும் பாருங்க, அது 8 ரூபா சேர்த்து கொடுக்குறாங்க. அது மேட்ராங்க. சர்ச் போட்டுருந்தாங்க 8 ரூபா 3 மணி வரையும், அதுவும் சேர்த்து கொடுக்குறாங்களான்னு எப்பா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ கம்பெனி, ஸ்விக்கி கம்பெனிக்கு ஜொமேட்டோனே வருது வாயில். ஸ்விக்கி கம்பெனிக்காரங்க நமக்கு மட்டும் ஏதாச்சும் நம்மளால் மட்டும் ஏதாச்சும் காண்டான்னு தெரில வச்சு செஞ்சுக்கிட்டான் நம்மளை மட்டும் இன்றைக்கி. இங்கே பாருங்க காமிச்சிட்றேன். 4 ட்ரிப்பு பாருங்க 33 ரூபா ஓகேங்களா. 25 ரூபா கொடுத்துக்கிறாங்க. 8 ரூபா சர்ஜ் போட்டுக்கிறாங்க. 6.3 கிலோமீட்டர், அதாவது 6.5 கிலோமீட்டருக்கு வெறும் 33 ரூபா. இங்கே வாங்க 8.5 கிலோமீட்டருக்கு வெறும் 36 ரூபா. 9.5 கிலோமீட்டருக்கு 42 ரூபா. 10 கிலோமீட்டருக்கு 35 ரூபா. நம்மளை மட்டும் வச்சு செய்கிறானுங்க தேவடிய பசங்க. நாற்று இப்படி பண்ணுறானுங்க தெரியல. 5வது ஆர்டர் போட்டுக்கிறானுங்க. கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் மேலே போய்ட்டு வந்து கிட்டத்தட்ட 200 ரூபா கிட்ட போட்டேன். 1 லிட்டர் பெட்ரோல் மேலே வாஷ் அவுட்டு. இந்த இதுக்கே கேட்டால் இன்சென்டிவ் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு ஓட வைப்பானுங்க வந்து. அட்ரஸே கண்டுபிடி முடியலைங்க. ஆக்சுவலாக இன்னொரு ஆர்டர் வந்துக்குது. இது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 8.5 கிலோமீட்ரு 28 ரூபா. 8 கிலோமீட்ரு 8.5 கிலோமீட்ரு 28 ரூபா தரானுங்க தேவடியா பசங்க. மொத்தமாக முடிச்சுட்டு போகும்போது தான் தெரியும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்ட்டு. சும்மா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. முடிச்சுட்டு போகும்போது தாங்க தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சும்மா நம்ம இப்போ அப்படின்லாம் பேசக்கூடாது. கரெக்டாக அந்த டைமில் நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். பார்த்தீங்களா கைஸ், நம்மளாம் புள்ளிங்கன்னா அவங்களாம் புள்ளி. இதுதான் வாழ்க்கை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போட்டாங்க. இது எப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு நம்ம அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே நின்றாக்க கால் பண்ணாக்கா அவங்க வந்துருவாங்க. இது அந்த மாதிரி தான் இது. சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த ஆர்டரும் அங்கே தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனே தான். 8 இன்ச்சு பீஸா 1, சிக்கன் பர்கர் 1, அப்புறம் ஏதோ சில்லி சிக்கனு ஒன்று எனக்கு 1 கிட்டத்தட்ட. ஆனால் பயங்கர சூடாகுதுங்க. எடுத்துன்னு போய் அங்கே தான் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணிடுறோன்னு பார்த்தீங்கன்னா 250 மட்டும் தான் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கோம். இவ்வளோ அப்படியே ராஜா கே போடுங்க. 7384 தானே? ஆமாம் ப்ரோ. 4413 4413 அப்படியே இருங்க. தூக்கின்னு போக முடியாது. இல்லை அவங்களே போட்டு வந்துட்டாங்க. சரி ஓகேண்ணா.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம 8வது ஆர்டரு. ஆமாண்ணா கேமராண்ணா. இங்கே திடீர்னு யூசேஜ் கேமரா சும்மா அது ஒரு யூடியூப் மாதிரிண்ணா. யூடியூப் சேனல் மாதிரி. ஓகே 8வது ஆர்டரே முடிச்சாச்சு. 25 ரூபா கொடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் 65 ரூபா பார்க்கணும். 65 ரூபா பார்த்தாக்கா 600 ரூபாய் இன்றைக்கி ஏர்னிங்ஸ் மொத்தம். ஓகேங்க. ஓகேங்க, நான் அடுத்த ஆர்டர் வந்து அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஒன்பதாவது ஆர்டர் பிக் பண்ண வந்துட்டேன். 9வது ஆர்டரு ரீச் பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துட்டேன். ரெஸ்டாரண்ட் பப்ஜி ஷவர்மா ரோல் 2. கேமரா கேமராண்ணா. கேமராவா? இது எப்போ வாங்கி போட்டேன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஸ்விக்கியில் எவ்வளோ ஓட்டுறேன்னு காட்டுறோம். இது 20,000 கேமரா. புரியல. 20,000. யூடியூப்ல எடுத்துருக்கியா? அது ஃபோனில் இருக்குமான்றது எடுத்து இருங்க, ஸ்டோரி போட்டுக்கேன். டப்பா மாதிரி இதில் அது 40,000 20 செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். ஃபோனு வேலை. ஓ செகண்ட் ஹேண்ட்லையா? புதுசுன்னா 40,000 மினிமம் இந்த கேமரா ரேட்டு. இது இந்த மாதிரி மட்டும் சும்மா ரீல்ஸ் பண்ணுறது. யார் வண்டி இது? இது ஃப்ரெண்டுதுண்ணா. உன் வண்டியில் போடி அதான் கேட்டு 360 ரொட்டேட் எப்படி பண்ணுவேன்? அப்படியே அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அது ரவுண்ட் கேமரா தானே? அதான் அப்படியே. எப்படி ஆகுது அது? அது ரெக்கார்ட் ஆகும்போது அப்படியே ஆயிரும், சுற்றி ஆயிரும் ஃபுல்லாக. நம்ம கண்ணு வச்சு கூட அது நோரம் கேமரா தெரியும். பொண்ணுங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது அது. அது எல்லாருமே பண்ணோம். இப்போ உங்களை எல்லாருமே தெரியும், நானும் தெரியும். ஆல் ஓவர் எல்லாருமே வரப்போறேன். நம்ம எல்லாரும் ஜொமேட்டோ டீஷர்ட் பண்ணுறோம். போட மாட்டோம். பின்னாடி மாட்டுறது நம்ம மாட்டுறது தான் கேமரா. போலீஸு நம்ம தான். என்ன பண்ண வண்டி வலிச்சிட்டியா? ரீல்ஸ் பண்ணுறேன் சும்மா. நீ பண்ணதா? 40 தான் போகுது, 20 தான் போகுது. நம்ம இங்கே பார்த்தியா ரோடு? அது அப்படிதான். அது கேமரா இந்த மாதிரியா? பின்னாடி இந்த யாருன்னா கேமரா எடுக்கிறாங்களா? இல்லை கேமரா மாட்டி அவ்வளோதான். அப்படியே ஃபேஸ்லேருந்து இது இல்லை, பேக்கில் மாட்டின கேமராவை அந்த பின்னாடி அந்த இதில். இங்கே இந்த இடத்துல மாட்டியிருந்தேன். இங்கே மாட்டிருந்தது இந்த இடத்துல. ஓகே, நானும் அந்த மாதிரி தான் ஆளாக நினச்சேன். எங்கே வண்டியில் கேமரா மாட்டேன். 12 கிலோமீட்டர் எங்கேயோ போய் ரூட்டு மாட்டினோம். நைட் டைம் ஆகி போச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 9வது ஆர்டரு. ரொம்ப தூரம் வந்து மாட்டிக்கணுங்க. அதாவது இப்போ 12 கிலோமீட்டர் போனால் அதாவது எங்கேயோ போகுது. லொக்கேஷன் வேறு பார்க்கலாம். கொஞ்சம் நான் சீக்கிரமாக போய் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கொடுத்துட்டு அதுதான் இந்த ஆர்டரோட முடிச்சிட்டாக்க ஒரு 620 ரூபா கிட்டே ஏர்ன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதுவும் 620 610 ரூபா ஏர்ன் பண்ணிக்கிறேன் இந்த ஆர்டரோட. ஓடிபி வருமா? இல்லை ஓடிபி இல்லை. ஆன்லைனில் பே பண்ணு. ஓகே ஜி. ஓகே சரி. போயிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்களா தோப்புங்க. இங்கே எதனா ஆனால் கூட யாரும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. புரிஞ்சுங்களா? இங்கெல்லாம் மாட்டினாக்கா அவ்வளோதாங்க. கரெக்டாக
வீட்டுக்கு போகணுங்க. இதுக்கு மேலே எந்த ஆர்டர் பார்க்க முடியல. பாருங்க காசு ஃபுல் அடிக்கிறேங்க. இந்த இடத்த மட்டும் எப்படியா தாண்டிடணும். ஏன்னா ஆர்டர் ஆல்ரெடி ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இன்னொன்று பண்ணிட்டாக்க இன்சென்டிவ் வராது. அவ்வளோ போயிடலாம். கோச்சிங் இன்சென்டிவ் வந்து போயிடுச்சு. கஷ்டப்பட்டு காலையில் மதியானம் வேலை பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்க.